உங்களது அம்மா, அப்பா உங்க மேல் வைத்த நம்பிக்கை, மன உறுதி, மனத்தெளிவு இதெல்லாம் நீங்க உங்க பசங்க, புள்ளைங்க மேல வச்சிருக்கிறீங்களா? சாத்தியமா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. அப்பொழுது நம்மை நம்புவார்கள். எங்க வேணா போயிட்டு வந்துடி. எங்க வேணா போய்க்கோங்கிற மாரி. எங்க வேணா போயிட்டா நம்பிக்கை இருக்கும். மொபைல் இல்ல, கரண்ட் இல்ல, இருட்டு இருந்தாலும் போயிட்டு வான்ட்டு. 13 வயசுலயே நான் சென்னை போய்க்கிறேன். மொபைல் இல்லாம. என்ன மாரி எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. அம்மா, அப்பாவோட நம்பிக்கை. இப்போ நம்ம பசங்கள விடுறதில்ல. அக்கறைன்னு சொல்லிட்டு அமுக்கி அவங்களுக்கு பயத்த தான் குடுத்துருக்குறோம். 100 மீட்டர்னாலும் சைக்கிள் கூட்டு போய் விடுறோம். 100 மீட்டர்னா சைக்கிள் போறாங்க பசங்க உள்ளைங்க. எப்படி மன உறுதி வரும்? எப்படி போய் நின்னு பேசுவாங்க? விளையாடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஒரு மைக்க புடிச்சு பேச தெரியறதில்ல பசங்க புள்ளைகளுக்கு. நம்ம புள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையும், தைரியம் குடுக்கணும். நம்ம அம்மா, அப்பா நம்ம மேல வச்ச நம்பிக்கைய நம்ம குழந்தை மேல வச்சா நல்லா வளரும் அவ்வளோதான். போயிட்டு பயமெல்லாம் போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான். அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. போயிட்டு வாம்பாங்க. நல்லா தான் வருவோம். நம்பிக்கை வச்சாங்க நல்லா இருக்கிறோம். நம்ம பசங்க மேல நம்பிக்கை வைக்கிறதில்ல. ஏன்னா உலகம் அப்படி, காலம் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறோம்? சுற்றி கண்டதும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் சரியா இருந்தோம்னா எல்லாம் நடக்கும். சரியா இருந்தா குழந்தையும் நல்லா